இன்னும் சொந்தம் புண்ணியானு ஒரு காமெடி திருடனுடைய கதை தான். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு க்ரைமை எப்படி நகைச்சுவையாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது, திருட வந்த ஆட்கள் எப்படி ஆள்மாறாட்டம் பண்ணுறானுங்க அப்படிங்கிறதும் இந்த படத்தில் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் அர்ஜுன் அசோகன், பாலு வர்கீஸ், ரெஞ்சி பணிக்கர், அனஸ்வரா இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையை சுருக்கமாக பார்த்துடலாம். சர்ச்சில் ஃபாதராக இருக்கக்கூடிய பாலு வர்கீஸோட அறைக்கு காதலர்கள் 2 பேர் வராங்க. அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இன்றைக்கி மட்டும் நாங்கள் இங்கே இருந்துடுறோம், நாங்கள் உடனே வெளில போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே தெரியாமல் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாப்புல பாலு. காதலன் மட்டும் காதலியை விட்டுட்டு அறையை விட்டு வெளியேறான். நான் வெளியில் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படிங்கிறான். பாலு வந்து ஐயோ என்ன பண்ணுறீங்க, கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா எனக்கு ஏதோ பஞ்சாயத்து ஆகிடும் அப்படிங்க. அதெல்லாம் இல்லை, நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு கிளம்பி போகிறேன். போகிற நேரத்தில் இந்த பொண்ணை தேடி ஒரு டீம் ஒன்று வருது. வந்து இங்கே யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பரிதாபமாக சொல்லிடாதீங்க அப்படிங்கிற. ஓகே அப்படின்ட்டு இங்கெல்லாம் யாரும் வரல, இது ஒரு புனிதமான இடம் அப்படின்ட்டு சொல்லி சமாளித்து அனுப்பிச்சி விட்றாப்புல. அடுத்த நாள் காலையிலேயே அந்த போன பையன் பைக் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் உருண்டு கிடக்குது. அந்த பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதும் பாலு விசாரிச்சு ஆகணும். அவருடைய மனசில் இந்த 2 பேரும் காதலர்களை ஒன்றும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக இருக்குது. அதே வேளையில் சர்ச்சுக்குள்ளார வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், வெளியில் தெரிஞ்சதுன்னா நம்மளைய காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற பயமும் அவருக்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இன்ட்ரோல் பிளாக்கில் அர்ஜுன் அசோகனும் அந்த வீட்டுக்கு உள்ளேயே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் இறங்கி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாப்பில். திருட வந்த கேரக்டரு வேற ஒரு விஷயத்தை ஒன்று டீல் பண்ணோம். அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதை படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிய வரும். ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு அர்ஜுன் அசோகனை அடித்து போட்டு கட்டிட்டு கிளம்பி போயிடுவாப்புல. ஃபாதரான பாலு உள்ளே வந்து செக் பண்ணுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, போடா வெண்ண அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவர் சொல்கிறது. எதுக்காக அர்ஜுன் அசோகனை அடித்து போட்டு கட்டி போட்டா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படமே. ஸோ இது ஒரு காமெடியான படம். அதுலேயும் அங்கங்கே ஃபிலாசபியெல்லாம் பேசியிருப்பாங்க இந்த படத்தில். ஒரு போர் அடிக்காது, ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். தமிழில் வருதுன்னாங்க, தமிழ்லேயே காணோம். மலையாளத்தில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ஸோ இது தேட்டரில் இருக்குது, இன்னும் ஓடிடிக்கு வரல. மேபி இதை பார்க்குற நேரத்தில் ஓடிடிக்கு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முடிஞ்சால் பாருங்கள் இந்த படம். ஒரு டைம் பாஸ்க்கான மூவி தான் இது. நம்ம சேனலில் இதே போல் நிறைய மலையாள படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.